ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று பிடிச்ச சீரியலில் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் கிடக்கிற ரஞ்சித்தை சுரேகாவை எங்கடா அப்படின்னு கேட்டு நந்தினி வந்து அடி வெளுத்து வாங்கிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணாதான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மூன்று முடிச்ச சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் மூன்று முடிச்ச சீரியலில் யாரோட ஃபேனுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நம்ம சூர்யா சார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சூர்யா சூப்பர்னு தான் என்றைக்குமே சொல்லுவேன். உங்களுக்கும் சூர்யாவை பிடிச்சிச்சுன்னா சூர்யா சூப்பர்னு உங்களோட கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. ஸோ வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சுரேகாவோட கூறப்பட்டு புடவை வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும்தான் ஒரு எவிடன்ஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த புடவையை தூக்கிட்டு சூர்யா சார் வந்து நியாயம் கேட்க போகிறாரு. அந்த நியாயம் கேட்க போன சூர்யா சார் மேலே கேஸ் போட்டு அந்த எஸ்ஏ வந்து சூர்யா சாரை ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டாங்க. என்னடா சூர்யா சார் சுரேகாவை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு போனாரே, இன்னும் வரைக்கும் ஆளை காணமே, எங்கே போயிருக்காரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நந்தினி ரொம்ப தவிச்சு போய் சூர்யா சாருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா சார்னால அந்த காலை எடுக்க முடியல. ஏன்னா அது ஸ்டேஷனில் போலீஸுக்கு முன்னாடி இருக்குது அந்த ஃபோனு. ஸோ நம்ம சூர்யா எங்கே இருக்காங்க? ஜெயிலில் இருக்காங்க. இப்போது அருணாச்சல ஐயா கிட்டே போய் நம்ம நந்தினிக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் சொல்கிறாங்க. ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வாங்க அப்படி. சொல்லுமா நந்தினி, என்னாச்சு சொல்லுமா அப்படி. ஐயா இந்த மாதிரி சூர்யா சார் காலையில் சுரேகாம்மா புடவையை பார்த்துட்டு சுரேகாம்மாவை கூட்டிகிட்டு வருவேன்னு போனாங்கல்ல, நான் ஒரு 4-5 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேயா, சூர்யா சார் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி சூர்யா சார் இருக்கவே மாட்டாங்க. எனக்கு ஏதோ ரொம்ப மனசுக்கு படப்படப்பாக இருக்கியா, என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியல, நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பார்த்துட்டு வாங்கலையா அப்படின்னு சொல்கிறேன். சரி நந்தினி, நீ சொல்கிறது சரிதான், இரு நான் சூர்யாவுக்கு கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அருணாச்சலையா ஒரு 3 வாட்டி கால் பண்ணுறாங்க. 3 வாட்டியுமே வந்து சூர்யானால் எடுக்க முடியல. உடனே அருணாச்சலையா ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. உடனே நந்தினி, ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நானும் வாரேன், நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியும் அருணாச்சலையாவும் ஸ்டேஷன் போகிறாங்க. அப்போ தான் சுந்தரவல்லி அடுத்து, எதுக்காக இப்போ இந்த தோட்டக்கறியை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்போ இந்த தோட்டக்கறியை கையில் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க? இவ குடும்பம் இருக்கிறது பத்தாதா? இவ்வளோ எதுக்காக இப்போ இந்த இதில் தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவ தான் நம்ம சுரேகாவே கடத்தி வச்சுருக்கா, இந்த சேலையை அனுப்பியிருக்கா. இப்போது இவன் நல்லவ மாதிரி இவளை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அருணாச்சலையா, என்ன சுந்தரவல்லி பேசுகிற லூஸ் மாதிரி, நந்தினி நானும் சூர்யாவை தேடி தான் போகிறோம். சூர்யா அப்போ போனான்ல, அவனை பற்றி ஒரு விவரம் கூட தெரியல. ஃபோன் பண்ண சூர்யா அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம பிள்ளைய ஆல்ரெடி இழந்து நிற்கணும், நம்ம பையனே இழந்து நிற்கணுமா? சூர்யாவோட பொண்டாட்டி தானே நந்தினி, என்ன அடுத்தவளா? அவளை தானே நான் கூட்டிகிட்டு போகிறேன். எப்போ பார்த்தாலும் தோட்டக்காரி போங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சுந்தரவல்லி அப்படியே கோவப்பட்டு பேசிடுறாங்க. உடனே தான் அருணாச்சலமும் நந்தினியும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே சூர்யா பார்த்தோன்னே நந்தினிக்கு செம ஷாக்கு. சூர்யா சார் என்ன சார், உங்களை யார் சார் இப்படி உள்ளே போட்டா அப்படின்னு. அப்போ தான் அருணாச்சலம், ஒரு நிமிஷம் இரு நந்தினி அப்படி. சார் எதுக்காக சார் என் பையனை உள்ளே போட்டிருக்கீங்க? என் பையன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு. சார் உங்கள் பையன் என்ன சார் தப்பு பண்ணல, சும்மா வந்து நாங்களாம் விசாரிச்சுக்கிட்டு தானே சார் இருக்கோம், உங்கள் பொண்ணு எங்கன்னு. உங்கள் பையன் நியாயவாதி மாதிரி கேட்க வந்தா அப்போ நாங்கள் போலீஸுன்னு இருக்கிறதுக்கு என்ன சார் மரியாதை? சார் நீங்கள் போலீஸுன்னு இருக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னு தான் என் பையன் வந்து உங்ககிட்ட கோவப்பட்டிருப்பான், சண்டை போட்டிருப்பான். அதுக்குன்னு நீங்கள் அவனை இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கிறதுலாம் இட்ஸ் வெரி வெரி டூ மச் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சார். சும்மா வந்தார், சண்டை போட்டார், அக்யூஸ்ட் சார் அந்த ரஞ்சித், அவனோட சட்டையை பிடிச்சி பேசிகிட்ருக்காரு, அப்புறம் ஏன் சட்டையை பிடிக்கிறாரு. சார் இந்த ரஞ்சித் தான் சார் எல்லாத்துக்குமே காரணம். நந்தினி சொல்கிறாங்க. சார் இந்த ரஞ்சித் தான் சார் எல்லாத்துக்குமே காரணம். ரஞ்சித் உன்னை நான் சும்மா வந்து விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ரஞ்சித் ஜெயிலில் கிடக்கும்போது ரஞ்சித்தோட சட்டையை பிடிச்சி உனக்கு எவ்வளோ ஒரு இது, நல்லா ஜெயிலில் இருந்துக்கிட்டு வெளியே என்னடா வேலை பண்ணுற, சுரேகாமாவை எங்கடா வச்சுருக்கேன், ஒழுங்கா சொல்லுடா ரஞ்சித், அவங்களோட கூறப்படவே காட்டி எங்கள் எல்லாரையும் பயமுறுத்துறியா? நீங்கள் பாரு, எப்படி இருந்தாலும் சுரேகாமாவை நான் கண்டுபிடிப்பேன்டா, நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். நீ என்கிட்ட அப்போது தப்புக்கவே முடியாதுடா, நீ வசமாக மாட்டிக்குவேன். இப்போயாச்சும் நீ வெளியே வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு அடையாளம் இருக்கலாம். ஆனால் சுரேகாமா விஷயத்தில் நீ தலையிட்டதில் நான் உன்னை மாட்டி கொடுக்கும்போது உன் உசுர் போயிடும்டா, உன்னை யாருனாலையுமே காப்பாற்ற முடியாதுடா, பாருடா ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினி வந்து அடித்து சொல்கிறாங்க. உடனே நந்தினியை ரஞ்சித், ஏய் நந்தினி உன்னால் முடிஞ்சதை பண்ணடி. ஆமாடி, நான் தண்டி சுரேகாவை கடத்தி வச்சுருக்கேன், உன்னால் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரஞ்சித்து சட்டை பிடிச்சி கேட்டப்போ சூர்யா கிட்ட ரஞ்சித் சொன்னதே, ஏ சூர்யா எனக்கெலாம் தெரியாது,
நீ தான் வந்து உன் தங்கச்சியை கடத்தி வச்சுட்டு நாடகம் மாற்றியா அப்படின்னு சூர்யா மேலே பழிய போட்டவர் இப்போது நந்தினி கிட்ட நான் தான் பண்ணேன், என்னடி பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. அதோட நந்தினி, சார் பாருங்க சார் இவ என்ன சொல்கிறான்னு, இவன் தான் சுரேகமாக கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்கிறான் சார். சார் நான் அடித்து சொல்கிறேன் சார், இவன் தான் சார் பொறுக்கி. நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது இவனை பற்றி நீங்கள் நம்பலை, அதுக்கப்புறம் நான் ப்ரூவ் பண்ணல, இப்போயும் நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன் சார். ஆனால் இவனை நீங்கள் சும்மா விட்றாதீங்க சார். சார் ஏன் அத்தா சார் எதுக்காக நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க, ஏன் அத்தா சாரை வெளியே விடுங்க அப்படின்னு. ஏமா அப்படிலாம் விட முடியாதுமா, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதோட அருணாச்சலமும் நந்தினியும் சேர்ந்து, ஐயா இப்போ என்னையா பண்ணலாம், சூர்யா சார் வேறு ஜெயிலில் இருக்காரே, சூர்யா சார் உங்களை நாங்கள் எப்படி இருந்தாலும் வெளியே எடுத்துரும். நந்தினி நீ என்ன வெளியே எடுக்கிறது முக்கியம் இல்லை நந்தினி, இங்கே பாரு, அன்றைக்கி எப்படி சுரேகாவோட கல்யாணத்தை நடத்த நம்ம போராடினோமோ அதே இடத்துல தான் நம்ம இப்போது கடவுள் வந்து நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ஆனால் நம்ம ஒரு நாளே இந்த கடவுள் நம்மளை தோக்கடிச்சதே கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் நான் ஜெயிலில் இருக்கேன் இந்த ரஞ்சித் பண்ண தப்புக்காக. ஆனால் இப்போது நான் எப்போ அப்படி உன்னை நம்பினோ இப்போயும் நான் உன்னை நம்புகிறேன். போய் சுரேகாவை நீ தான் நந்தினி காப்பாற்றணும், உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா சார் நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் சூர்யா சார், அந்த கருப்பு என்னை தனியாக தவிக்க விட மாட்டான், கருப்பு என் கூட இருக்கான் சூர்யா சார், நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் சுரேகா அம்மாவை அப்படின்னு நம்ம நந்தினி சொல்கிறாங்க. அப்போ தான் அருணாச்சலையா கிட்ட, யா எப்படியாச்சும் சூர்யா சாரை வெளியே எடுக்கணும், ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு. நீ கவலைப்படாத நந்தினி, இதெல்லாம் சப்ப மேட்ரு தான், எனக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்காங்க, அவங்க தான் என்னையவே வந்து வெளியே எடுத்தாங்க, அவர்கிட்ட சொன்னால் போதும் இந்த எஸ்ஏ உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு. சார் சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார், நம்ம சுரேகா அம்மாவை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு. சரி நந்தினி நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன், வா சுரேகாவை தேடுவோம், வக்கீலுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வக்கீல் சூர்யாவை வெளியே விட்டுருவாங்க, நம்ம வா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலமும் நந்தினியும் நம்ம சுரேகாவை தேடுறதுக்காக தேடி தேடி அலைகிறாங்க. அலைஞ்சா யார், கௌஷிக் வந்து நந்தினியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதை நந்தினிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு உடனே நந்தினி வந்து கௌஷிக்கை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இவர் யார், எதுக்கு இந்த ஆள் நம்மளே ஃபாலோ பண்ணுறான், ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நந்தினி யோசிக்கிறாங்க. சூர்யாவை கௌஷிக் ஃபாலோ பண்ணும்போது சூர்யா யோசிச்சாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் நந்தினி யோசிக்கிறாங்க. யோசித்து கௌஷிக்கோட சட்டையை பிடிச்சிடுறாங்க நந்தினி. ஏய் யாரா நீ, அயோக்கிய பயலே, என்ன எதுக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நானும் காலையிலேருந்து பார்க்குறேன், நான் சுற்றி ஃபாலோ பண்ணுறேன், யாரா நீ, யார் சொல்லு அப்படின்னு. விட்டுன்னு சொல்லிட்டு நந்தினிவே சப்பனை அரைஞ்சிட்டு கௌஷிக் ஓடி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.